ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்ஸ் எபிக் ஸ்டுடியோ. இப்போ நம்ம சரியாக எங்கே இருக்கோம் அப்படின்னா மைசூரில் தான் இருக்கோம். மைசூர்லேருந்து நம்ம ஒரு நாள் ட்ரிப்பு ஃபுல்லாகவே சுற்றியாச்சு. அது நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, போன வீடியோலாம். இங்கேருந்து நம்ம கூர்க் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். கூர்க் அப்படின்னாலே ஹில் ஸ்டேஷன் தான். எப்படி நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானலோ அதே மாதிரி கர்நாடகாவில் கூர்க் அப்படின்னாலே காஃபி பிளானட் இருக்கும், அது போல் ட்ரீ பிளானட் இருக்கும். அந்த மாதிரி இடத்தான் போக போகிறோம். இது வரைக்கும் நம்ம வரும்போது சத்தியமங்கலம் வழியாக வந்து இங்கே வந்து ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ கூருக்கு போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூர்க்குன்னு சொல்கிற இடம் அப்படின்னா எந்த ஊர் அப்படின்னா வேறு எந்த ஊருமே இல்லை, குடகு மலையை தான் கூர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மதக்கேரின்னு வேறு சொல்லுவாங்க கர்நாடகத்தில். அது இல்லாமல் இப்போ நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா அது காவேரி பிறக்கிற இடம் அங்கே தான் இருக்குது. காவேரி அங்கே தான் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். கரெக்டாக மைசூர்லேருந்து 3 to 3.5 மணி நேரம் காமிக்கி அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். போகிற வழியிலே பெட்ரோலை போட்டு போயிடலான்னு சொல்லி பெட்ரோலை போட்டாச்சு. இதுக்கு எதுக்கு அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறனால பயத்தில். அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இது எதுன்னா காலையில் சாப்பிட்றலாம், எதுவும் ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டாம், நல்ல அத்தன்டிக் ஃபுட்டு கர்நாடிக் ஃபுட் ஏதாவது கிடைக்கும், அது மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு கிடைக்கும். அப்போ அந்த கடையில் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடைக்கு போயிருந்தோம். அவங்ககிட்ட எல்லாமே இருந்தது. அப்போ என்னென்ன இருக்கோ எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க அப்படின்னோம். இட்லி மட்டுமா வேணும் அப்படின்னாங்க. இட்லி உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும். சித்ரா சாதம் நாங்கள் அப்படின்னா எலுமிச்சை சாதம் அதையும் வாங்கியாச்சு. புளியோதரை, அதுக்கப்புறம் என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு. எப்போதுமே இந்த மாதிரி சின்ன கடைக்கு போனீங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கேட்டால் அந்த மாதிரி தருவாங்க. பெரிய கடைக்கு போனால் அந்த மாதிரி கிடைக்காது. ஒன்று வாங்கினா ஒன்று பூரி மட்டும்தான் தருவாங்க. 70 ரூபா 80 ரூபாங்க. இட்லினா இட்லி மட்டும்தான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எத்தனை வெரைட்டி கிடைச்சிருக்கு பாருங்கள். ஒரு தாலி மாதிரி வாங்கி சாப்பிட போகிறோம். அண்ணன் கடையில் தான் சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா எல்லாம் மிக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். அவர் மூஞ்சி சுடிக்காமல் அதில் தந்தாரு, அதான் முக்கியம். ஓகே, இதுக்கடுத்து நம்ம கூர்க்கு நோக்கி போகிறோம். வாங்க போகலாம். நீங்களும் இந்த மாதிரி போனீங்கன்னா சின்ன கடையில் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி ஃபுட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது அது உங்களுக்கு பிரயாணத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வயிறில் எதுவும் கோளாறு வந்துடும். அதனால நீங்கள் அதை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரைடர்ஸை நிறைய பார்க்கலாம், பைக் ரைடர்ஸை. நீங்களும் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா பைக் ரைடர் போகிறதுக்கு நல்ல இடம் தான் நான் நினைக்கிறேன். 20-30 இப்போ தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயாச்சு. அதனால் ஒரு சின்ன ஜூஸ் அடிக்கலான்னு பார்க்கும்போது இயற்கையாகவே கிடைக்கிற கருப்பு சாறு கிடச்சிது. இதெல்லாம் எங்கே பார்த்தாலுமே விட்டுறாதீங்க. அதான் வாங்கி குடிச்சிருக்கு. அந்த நம்ம ட்ராவலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் கண்டிஷன் ரொம்பவே முக்கியம். அதனால தான் நம்ம ஒரு 2 வாங்கி அடித்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தியாக போகலாம் அப்படின்னு சொல்லி போக போகிறோம். வாங்க போகலாம். நம்மளும் பிறந்ததுலேருந்தே இந்த பிரச்சனையை கேட்டுட்ருப்போம், இந்த காவேரி பிரச்சனையை. என்னடா இவங்க தண்ணி தர மாட்டேங்க, எதுக்கிட்டா தர மாட்டேங்க அப்படின்னு நிறைய கேள்வி நமக்கு இருக்குது இந்த காவேரி பிரச்சனையை பற்றி. அந்த காவேரி பிறக்கிற இடத்த பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது அது உண்மையாகவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்படி அங்கே எங்கே இருந்தாண்டா பிறந்து எப்படிதாண்டா நமக்கு வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியாக நம்ம குடகு மலைக்கு வந்தாச்சு. நம்மளை வரவேற்கிற விதமாக நல்ல ஒரு மழை பெஞ்சிட்ருக்கு. குடகு மலை ரொம்பலாம் ஹில் ஸ்டேஷன் மாதிரி தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 மீட்டர் தான் எனக்கு தெரிஞ்ச தூரம். எப்படியும் ஒரு 3500 ஃபீட் இருக்கும். அவ்வளோ தூரம் தான் குடகு மலை. இங்கேருந்து தான் காவேரி பிறந்து அதுக்கப்புறம் கர்நாடகா ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பாண்டிச்சேரி போய் அதுக்கப்புறம் போய் கடலில் கலக்கு. சரியாக நம்ம இப்போ குடகு டவுனில் தான் இருக்கிறோம். குடகு டவுனில் இந்த மாதிரி அழகு சாதன பொருள் மாதிரி வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு நல்ல இயற்கையான மரத்தில் செஞ்சதுன்னு நினைக்கிறேன். செம்மரமாக என்னன்னு ஒன்றும் தெரில. நம்ம கரெக்டாக அந்த குடகு கூர்க் சிட்டிக்கு வந்தாச்சு. இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஃபி தான். காஃபி பிளான்டேஷன் அதிகமாக இருக்கும். காஃபி பயிரிடுவாங்க. அப்படிங்கும்போது அதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது என்னன்னு தெரில, பார்க்கறதுக்கு ரொம்ப அரண்மனை மாதிரியும் இருக்குது. ஆனால் பார்த்தா பிரிட்ஜு கட்டியும் கட்டாத மாதிரி இருக்குது. இது எனக்கு என்னன்னு தெரில. இதான் அந்த சிட்டி. எங்கடா மலையை காமிக்கிறது, சிட்டி காமிக்க. எப்படி முன்னாடி போனால் அந்த சிட்டி பெருசாக இருக்குமோ மலைகளுக்கு சைடில், அந்த மாதிரி தான் இது இருக்குது. ரோடு அந்தளவுக்கு மோசம் கிடையாது. ரோடு உண்மையாகவே நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. பெரிய ரோடும் இல்லை, சின்ன ரோடும் இல்லை, மீடியமான சைஸில் ஒரு ரோடு. போனால் நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். பைக்கில் போனாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. குடகுலேருந்து பார்த்தீங்கன்னா காவேரி பிறக்கிற இடம் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் அல்லது 45 கிலோமீட்டர் தான் இருக்கும். இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். வெல்கம் டு காவேரி, பெர்த் பிளேஸ் ஆஃப் ரிவர் காவேரி. கரெக்டாக அந்த ரோட்டுக்கு உள்ளே போக போகிறோம். இங்கே தான் கரெக்டாக காவேரி பிறக்கிற இடம் இருக்குது. எப்படி நம்ம தாமிரபரணி பிறக்கிற இடம் தலையணை பாவநாசமோ அதே மாதிரி இருக்குமா என்ன ஏது ஒன்றும் தெரியல. வாங்க பார்க்கலாம். இங்கே சரியாக வரவும் கிளைமேட் அப்படியே மாறிட்டு என்னடா ஒன்றுமே தெரிலன்னு பார்த்தா ஃபுல்லாக ஃபோக் ஆகிட்டு, அந்த ஃபோக் ஒரு 2 நிமிஷம் தான் கலைஞ்சது. அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது. பார்க்குறதுக்கே நல்ல பிரமிப்பாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு ரம்மியமான காட்சி கொடுக்குன்னு சொல்லலாம். கரெக்டாக நம்ம குடகு மலைக்கு வந்தாச்சு. காவேரி பிறக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஐ மீன் காவேரிக்கு வந்தாச்சு.
இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா செருப்பு எல்லாத்தையும் உங்கள் கார்லேயே கழட்டி போட்டு நடந்தே வந்துடுங்க. இந்த செருப்புக்குன்னு சொல்லி ரூ. 20 வாங்குறாங்க. நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நாங்களும் மெனக்கெட்டு காரில் போட்டு தான் வந்தோம். ஏன்னா 4, 5 பேர் போனோம் அப்படிங்கிறனால ரூ. 100 அதுக்கே ஆயிரும் செருப்புக்கா அப்படின்னு சொல்லி. அதனால் கரெக்டாக அந்த இடத்துல தான் காவேரி பிறக்கிற இடம். இப்போ நம்ம பார்க்குறது தான் மெயினான ஸ்பாட்டு. இதான் காவேரிக்கு இங்கேருந்து தண்ணி ஊறி அந்த கீழே ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அந்த பூலாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த வழியாக தண்ணி கீழே சிந்தி அந்த பக்கமாக போகும். இதுதான் காவேரி பிறக்கிற இடம். நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல காவேரி பிறக்கிற இடம்னா வேறு லெவலாக இருக்கும். நீர்பிடிப்பு பகுதின்னு வேறு சொல்லுவாங்களா, 4-5 இடத்துலேருந்து தண்ணி சாரையாக வரும். அதுதான் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு சின்ன ஒரு டெம்பிள் இருக்குது, கோயில் இருக்குது. கோயிலுக்குள்ளே ஏதோ தொட்டி மாதிரி கட்டிருக்காங்க. அங்கே தான் தண்ணி ஊறும், அங்கேருந்து வரும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இது ஏமாற்றமானு கேட்டால் ஏமாற்றம் கிடையாது. ஏன்னா இதுன்னு தெரிஞ்சு நான் வந்திருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்காது. ஓகே, இதை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு தப்பு எதுவும் தோணலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய இடம்னு சொல்லலாம். அந்த இடத்த பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையாகவே இருக்குது. இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம கரெக்டாக அந்த காசராகோடு வழியாக நியூ பெங்களூர் போய் அங்கேருந்து கார்வார் போக போகிறோம். அங்கேருந்து நம்ம பெரிய ரோடை பிடிக்காமல் ஒரு சின்ன சர்வீஸ் ரோடை தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம ஜங்கிள் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஜங்கிள் ட்ரெக்கிங் பண்ணலாம், ட்ரெக்கிங் ரைடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறோம். வாங்க போகலாம். எனக்கு தெரிஞ்சு தலைக்காவேரியை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டை விட இந்த எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரோடு அந்த மாதிரி இருக்குது. ஒரு சின்ன ரோடு தான், காட்டு பகுதினா லிட்ரலி ஃபுல்லாகவே டென்சிட்டியான காடு. அதில் ஒரு ரோடு போகுது. கரெக்டாக இதில் பாதி பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கு சொந்தம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவுக்கு சொந்தம். அந்த ரூட்டு தான் போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப ரம்மியமான இது. நமக்கு மனுஷங்களால் எந்த தொல்லை இல்லை. 2 பிரச்சனை தான் வரும். ஒன்று டயர் எதுவும் பஞ்சர் ஆகிடக்கூடாது, அடுத்து யானை எதுவும் வந்துடக்கூடாது, ஒத்த யானை. இந்த 2 தான் சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அந்த ரூட்டில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா வேறு எந்த மிருகம் வந்தால் கூட நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் இந்த யானைங்கிற ஒரு மிருகம் பார்த்திங்கன்னா அதுவும் சின்ன ரோட்டில் அப்படிங்கும்போது நம்ம காரெலாம் அப்படி தூக்கி தூர போட்டுருவோம். அந்த மாதிரி இது மிருகம். அப்படின்னால யானை மட்டும் பார்த்துடக்கூடாது. மிச்சப்படி வேறு எந்த விலங்கை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. பார்க்குறதுக்கே அங்கங்கே இருந்து சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்குது. இதுக்கு பேசாமல் தலைக்காவேரின்னு வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது ஒரு சின்ன டெம்பிளுக்குள்ளே தலைக்காவேரின்னு வச்சதுனால தான் பார்த்து அந்த எக்ஸைட்மெண்ட்டே போச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளவு இருக்குது. வண்டியிலேருந்து கையை கூட வெளியே நீட்டல, அந்த அளவுக்கு ஒரு பயம். அதனால் நம்ம சும்மா கேமராவை மட்டும் வெளியே நீட்டி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். பார்க்குறதுக்கே அவ்வளவு சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் முன்னாடி எந்த வண்டி வந்தாலுமே நம்ம பின்னாடி போய் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ரோடு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருந்துச்சு. என்ன சொல்ல, தலை காவேரியிலிருந்து காசராகோடு போயிட்டு இருக்கோம். காசராகோடு அதுக்கப்புறம் நியூ பெங்களூரை பிடிச்சி நம்ம நேராக கார்வார் போக போகிறோம். இந்த ரூட்டை பாருங்க, நம்ம நினச்ச மாதிரியே மழை பெய்யுது. அதே மாதிரி நம்ம எப்படி நினச்சி வந்தோமோ மான்சூன் டைமில் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது வேற லெவல் ஃபீல் கொடுக்கு. நல்ல காட்டுப்பகுதி. இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு, இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி. இந்த இடம் இப்போ அமைஞ்சிருக்கு. காசராகோடு வரைக்கும் எப்படி ஒரு 90 கிலோமீட்டர் இப்படியே தான் இருக்குன்னாங்க. ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஆகி போட்டுச்சு. ஏற்கனவே மழைக்காலம் மான்சூன் சொல்லுவாங்க. மான்சூன் டைம் கேரளாவுக்கு போங்க, கர்நாடகா போங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக லைவாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போகும்போது பார்த்துருக்குறேன். அங்கங்கேருந்து நீர் ஊற்று வருது, அருவி அங்கங்கேருந்து கொட்டுது, அன்சீன் இடம் நிறைய இருக்குது. என்ன சொல்லுவாங்க, த்ரில்லான இடம் இருக்குது. கண்டிப்பாக வரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மான்சூன் டைமில் கண்டிப்பாக ஒரு ப்ரிஃபர் பண்ணாமல் யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போங்க. வேறு லெவலான ஃபீல் கொடுக்குன்னு சொல்லலாம். இப்போ நாம் சரியாக கேரளாக்குள்ளே நுழைய போகிறோம். கர்நாடகா முடிய போது மறுபடியும் கேரளாக்குள்ளே நுழைஞ்சி காசராகோடுக்குள்ளே போய் அங்கேருந்து நியூ பெங்களூர் போய் அங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குது. நீங்களே பாருங்கள். எப்போதுமே கேரளா, தமிழ்நாடு, அடுத்து கர்நாடகா அந்த 3 இடமும் சேர்கிற இடம் நிறைய பார்டர் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையாகவே வேறு லெவல் டென்சிட்டி காடாக இருக்கும். அந்த அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்கும். உண்மையாகவே இந்த மான்சூன் டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளவு பிரமிப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கரெக்டாக கர்நாடகாவிலேருந்து கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வர ஆரம்பிச்சு. அந்த காடு அந்த இதெல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ கரெக்டாக கேரளாக்குள்ளே தான் இருக்கோம். கரெக்டாக அந்த இதில் இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது போய் நியூ பெங்களூர் போய் நியூ பெங்களூர்லேருந்து அதுக்கப்புறம் நம்ம கார்வார் போக போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஃபீல். அந்த கருப்பன் தான் நம்மளை இவ்வளோ நாள் பத்திரமா கூப்பிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு இந்த சின்ன கருப்பன் தான் நம்ம கூடவே இருந்து இவ்வளோ நேரம் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். சரியாக கேரளாக்குள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து காசராகோடு போய் அங்கேருந்து சரியாக நம்ம நியூ பெங்களூரு, அதுக்கப்புறம் உடுப்பி, கொண்டாபுரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்டினேஷனான கார்வார் போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு நம்ம முடிக்க போகிறோம். நம்ம கார்வார் நைட்டு போய் சேர்ந்து அந்த வீடியோவை போடலாம். இது வரைக்கும் நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணல, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, நாங்கள் போட்டு செய்கிறோம்.
இதுவரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.